बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम सलासुन मुहलिकात शहुम मुता व हवन मुत्तबा व यअजाबुल मर्इ बिनफ्सी सदक़ नबीयुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகப்பெரிய அருளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் இந்த சமூகத்தை முன்னெடுக்கிறது, உயர்த்துகிறது. எல்லா வகையிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடித் தருகிறது. வாழ்க்கையில் எங்கேயும் தடம் புரளாத இடத்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வழிகாட்டுகிறார்கள். தொடர்ந்து இங்கே சில செய்திகளை நாம் பதிவு செய்தோம். மனிதன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும், அழிவை நோக்கி பயணிக்க கூடாது என்று நாம் மாநபியின் அருமையான தகவலை இங்கே பதிவு செய்திருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வழிகாட்டுதல் மிக கவனமாக அவரவர் தன் தகுதிக்கு நடக்க வேண்டும் என்கிறார்கள். எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அவரவர் அவர் தகுதிக்கு நடக்கணும். என் தகுதிக்கு நான் நடக்க வேண்டும், என் நண்பர் அவர் தகுதிக்கு நடக்கணும். அவர் என்னை பார்த்தோ நான் அவரை பார்த்தோ நடக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை தன் தகுதியை மறந்து அடுத்தவரை பார்ப்பதால் ஏற்பட்ட பாதிப்புகள். அவரவர் அவரவர் தகுதிக்கு நடக்க வேண்டும். அகிலத்தின் அருட்கொடையில் உத்தம நபியின் மிகச்சிறந்த வழிகாட்டுதல். இங்கே நான் சொல்லும் செய்திகள் எல்லாம் நீங்கள் தினமும் பதிவு செய்து வாழ்க்கையை ஓட்டி பாருங்கள். அதை கொண்டு நான் வாழும் வாழ்க்கை உலகத்திற்கே முன்மாதிரியாக மாறிவிடும். ஒவ்வொருவர்களையும் தகுதிக்கேற்பவே அல்லாஹ்வும் நடத்துகிறான். உங்களை தகுதிக்கேற்பவே அல்லாஹ்வும் நடத்துகிறான். எங்கள் வீட்டில் 5 பேர், 5 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஒரே மாதிரி அல்லாஹ் நடத்துவதில்லை. ஒரே மாதிரி அல்லாஹ் நடத்துவதில்லை. ஒரே மாதிரி இரணம் கொடுப்பதில்லை. ஒரே மாதிரி கல்வி கொடுப்பதில்லை. ஒரே மாதிரி பதவி கொடுப்பதில்லை. ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தானே, ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் சமமா? அப்படி அவன் நடத்துவதில்லை. என் கூட பிறந்தவர் நல்லா இருக்கிறார், நீ பார்க்காதே, நீ உன்னைத்தான் பார்க்க வேண்டும். உன் தகுதி என்ன என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ் அறிந்தே உன்னை இப்படி வைத்திருக்கிறான். உன் தகுதி அறிந்து உன்னை அப்படி வைத்தான். அவரவர் தன் தகுதியை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை காரூண்ய சீலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற மிக உயர்ந்த பாடம். இதில் பொறாமை வராது, தாழ்வு மனப்பான்மை வராது, காழ்ப்புணர்ச்சி வராது.
என் தகுதிக்கு அல்லாஹ் என்ன வாழ வச்சிருக்கிறான், என் அண்ணன் மேலே இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த உணர்வை உலகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஆனால் பல முறை மறந்து விடுகிறோம். மறக்கிற போது காழ்ப்புணர்ச்சிகள், பொறாமைகள், அதையெல்லாம் தாண்டி பழி வாங்கும் குணம். அவர் கூட இருக்கிற போது பழி வாங்க நினைக்கிறோம். டாப்ல இருக்கிறார், அது அல்லாஹ்வின் ஏற்பாடு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொருவர்களும் முதல் பாடம் நம்ம தகுதி விளங்கி நம்ம நடக்கணும். நம்ம தகுதி. அவர் இப்ப அப்படி நடக்கிறார்னா நான் அப்படி நடக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் மிஅராஜ் பயணத்தில் இருந்தேன். அந்த செய்தியை கவனிங்க. மிஅராஜ் பயணம், அங்கே சில வேர்களை நரகத்தில் வேதனை கொடுக்க கண்டேன். என்ன வேதனை? அவர்களின் உதடுகளை நெருப்பு கத்திரிகளால் வெட்டப்பட்டது. அவர்களின் உதடுகள் நெருப்பு கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டது. நானே ஆச்சரியப்பட்டேன். நல்ல மனிதர்களாயிற்றே, உயர்ந்த மனிதர்களாயிற்றே, நெருப்பு கத்திரிக்கோள்களால் அவர்களின் உதடுகள் வெட்டப்பட்டு அப்புறம் ரெண்டாவது வளர்ந்து அப்புறம் வெட்டுறது. நரக வேதனை என்பது தொடர்ச்சி. நான் கேட்டேன் வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், மன்ஹும் யா ஜிப்ரீல், யார் இவர்கள் என்று கேட்டேன். உதடுகளை நெருப்பினாலான கத்திரிக்கோள்களால் கட் பண்ணப்படுகிறதே, யார் இவர்கள்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், இவர்கள் மனித உலகத்தில் உயர்ந்தவர்கள், மனித உலகத்தில் உலகில் உயர்ந்தவர்கள். இவர்களின் உயர்ந்த சொற்களால் பல்லாயிரம் மக்களை வழிகாட்டினார்கள். இவர்கள் மார்க்கம் உடையவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க அறிஞர்கள். இவர்களின் சொற்கள் பல்லாயிரம் மக்களை வழிகாட்டும் சொற்களை அவர்கள் நாவில் நான் பேச வைத்தேன். ஆனால் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், தாங்கள் வாழவில்லை, அதற்கான தண்டனை என்றார். மக்களுக்கு சொன்னார்கள், அவங்க வாழல. அவர்களின் சொல் பல பேர்களுக்கு நேர்வழியை கொடுக்குது. பல பேர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க. மார்க்க சேவையும் கல்வியும் இருக்க அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தும் இடத்தில் வைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், வாழவில்லை, அவர்களுக்கான தண்டனை. அப்படியானால் தண்டனை அல்லாஹ்வை பொறுத்து. நம்முடைய இடத்தில் நின்று நாம் வாழாத போது தண்டனை. நம் இடத்தில் நின்று நான் வாழணும். நான் ஒரு ஆலிம், எனக்கு உள்ள தண்டனை உங்களுக்கு இல்லை. ஒரு ஆலிமுக்கு உள்ள மதிப்பு மற்றவருக்கு இல்லை. அதே போல் ஒரு ஆலிமின் தண்டனை மற்றவருக்கு இல்லை. ஒரு ஆலிம் அவர் எப்படி வாழ வேண்டும்? அவர் சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும். ஒரு ஆலிம் சொன்னார், செய்யவில்லை, அவர் தண்டனைக்குரியவர். அஷத்துன் நாசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. மனிதர்களிலெல்லாம் நாளை மறுமையில் கடுமையான வேதனை ஆலிம்களுக்கு. ஆலிம்களினுடைய சிறப்புகளை பேசுவார்கள், உயர்வை பேசுவார்கள். ஆலிம்கிட்ட முசாபா செய்தா கூட பாக்கியம் என்று பேசுவார்கள். அத்தகைய உத்தம நபிகள் நாளை கடுமையான வேதனை ஆலிம்களுக்கு. எந்த ஆலிம்கள்? கற்றபடி வாழாத ஆலிம்கள். அதுல என்ன விளக்குறாங்க ரசூல்? நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாவிட்டால் தண்டனை. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். யார் பார்த்தால் என்ன, யார் பார்க்காவிட்டால் என்ன? நமக்கு எதை தரப்பட்டதோ அந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தாக வேண்டும். வாழவில்லையா அவர் தண்டனைக்குரியவர். அப்படியானால் அவரவர்கள் தங்களினுடைய தகுதியை நின்று வாழன். ஒரு செய்தியை நான் படித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெருங்கோவத்தை சந்திச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வெறுப்பை சந்திச்சிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள மறுமையில கூட கண்டுக்கிட மாட்டான். இல்லை இல்லை, அவங்க கண்டா அல்லாஹ் ஒதுங்கிடுவான். அவங்கள்ட்ட முகம் கொடுக்கறது இல்லை. 3 பேரை சொல்றாங்க. அந்த 3 பேரை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் முகம் கொடுக்கறது இல்லை. ஒலா எந்தொரு இலையும் ஒலா யுக்கல்லி முகம், அவங்கள்ட்ட பேச மாட்டான் அல்லாஹ். அவங்கள முகம் கொடுக்கறது இல்லை. நாளைக்கு அல்லாஹ் முகம் கொடுக்காட்டா அது என்ன வாழ்க்கை? அது என்ன மறுமை?
மறுமைனா என் ரப்பு எனக்கு முகம் கொடுக்கணும், என் ரப்பு என்ன சந்திக்கணும், என் ரப்பு என்கிட்ட பேசணும், நான் அவனை சந்திக்கணும். அங்க அல்லாவே முகம் கொடுக்கலன்னா யாரு முகம் கொடுப்பது? அல்லாவே என்கிட்ட பேச மறுப்பான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. செய்தி எல்லாம் சும்மா லேசா மேலோட்டமா படிச்சுட்டு போற செய்தி இல்லை. அவன் ஆதரவு தேவையான இடம், அவனுடைய சந்திப்பினுடைய இடம். அவன் சந்திப்பு தான் அங்கே இன்பம். சொர்க்கம் சந்தோஷமா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு சந்தோஷமான சொர்க்கம் இல்ல பெரிய சொர்க்கம்னாங்க வலிமார்கள். சொர்க்கம்லாம் பெரிய சொர்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் தான் பெரிய முக்கியம்னாங்க. மறுமையில அவன் கிடைக்காம சொர்க்கம் என்னத்துக்கு? அல்லாஹ் அவர்களை சந்திப்பதில்லை, அவர்களுக்கு சந்திக்க அனுமதி இல்லை, பேசுவதில்லை, முகம் கொடுப்பதில்லை என்று சொன்ன எம்பெருமான் அதன் முதல் மனிதர் யார் என்று ஆச்சரியமாக. யார் அந்த முதல் மனிதர்? ஷேகுன் ஜான். வயசாயிட்டா அந்த தகுதியில் அவர் நடக்கணும். அவர் சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறதா? அவர் சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறதா? வயசுக்கு தக்க நடக்கலையான்னு மனுஷன் கேட்கிறானே. ஏன் வயசுக்கு நடக்க மாட்டியா? வயதானவங்க அவங்க வயசுக்கு அவங்க நடக்கணும். அவங்க வேணா வயசை வெளியில தெரியாம அப்படி இப்படிமா நான் இருந்துக்கலாம். நீங்க நிறைய பேர் 70 வயசுக்காரங்க அவங்கள பார்த்தா 30 வயசு மாதிரி நடமாடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வயசுக்கு தக்க செயல் இருக்கா? என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசானவங்களை அல்லாஹ் வேதனை கொடுப்பதற்கு வெட்கப்படுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த கூட்டத்தில் இருக்கணும். நமக்கு வேதனை கொடுக்க மாட்டான். தாடியில் வெள்ளை முடி விழுந்துச்சா அவங்கள அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். வெள்ளை முடி தலையில் விழுந்துச்சா தண்டனை கொடுக்கறது இல்லை. ஏன்? அல்லாஹ்வுக்கு வெட்கமாக இருக்கிறான். ஏன்னா வயசாகி போச்சு, முடியெல்லாம் வெளுத்து போச்சு. அந்த மனுஷனை போய் நம்ம எப்படி வேதனை கொடுக்கறது? இன்னல்லாஹ் யஸ்தஹி அய்யுஅஸிப லிஷைப். நரைமுடி விழுந்தவர்களை வேதனை கொடுக்க கூட அல்லாஹ் வெட்கப்படுறான். சூஃபிகள் சாலிஹிகள் சில பேர் அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்களா, யா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை நீட்டுறதும் சுருக்கிறதும் உன் வேலை, எனக்கு ஹயாத்தை நீட்டுறது சுருக்கிறது உன் வேலை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு உதவி செய், என் முடி வெள்ளையாகிற வரைக்கும் வாழவை. யாரு? வலிமார்கள். எனக்கு ஹயாத்தை நீட்டுவியா, அது உன் வேலை. சுருக்கிறது உன் வேலை, நான் அதை கேட்கல. முடி வெள்ளையாகிற வரைக்கும் வாழவை. ஏன்? முடி வெள்ளையானால் நாளைக்கு உன் முன்னால வந்து நின்னா நீ வெட்கப்படுவ என்னை வேதனை கொடுக்கறதுக்கு. ஏன்னா எங்களோட செயல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. அவங்க நல்லா இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்க. இந்த முடியை பார்த்துட்டு வெள்ளை முடி விட்டுருப்பா அப்படின்னு நீ சொல்வ. அதற்காக வெள்ளை முடி விழும் வரையில் வாழ வைப்பாயாக. சில பேருக்கு வெள்ளை முடி விழுந்தாலும் தெரியவே இல்லை, அது வெள்ளையாட்டே தெரியாமையே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. சில பேர் கரெக்டாக அதை மட்டும் பிடிச்சி கட் பண்ணி விட்டுறாங்க. பெருமானா அதை கொஞ்சம் கண்டிச்சாங்க. வெள்ளை முடியை கட் பண்ணாதீர்கள். ஒரு 10 முடி இருக்குது, அதை கட் பண்ணாதீங்க, அந்த முடி இருக்கட்டும். ஏன்? அது உங்கள் முகத்தின் ஒளி என்றார்கள். நூர், வெள்ளை உங்கள் முகத்தின் ஒளி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அதை கரெக்டாக கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அது அன்னைக்கு ஒருத்தர் பக்குவமாக பதில் சொன்னார், நான் பேச முடியலை. அன்னைக்கு நான் பார்த்தேன்னு 5-6 முடி வெளில இருந்துச்சு, ஃபுல்லாக இப்போ கருப்பாக இருக்கேன்னு. அவர் சொன்னார், கட் பண்ணிடுறேன். எங்கே கட் பண்ணுறேன்? உங்களுக்கு விஷயம் தெரியாது. அது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து விழுந்துடும். அதை கட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கருப்பாக இருக்கும். நம்ம பேச முடியுதா பாருங்க? பேசவே முடியல. அந்த 2 முடியை கட் பண்ணிட்டோம், அடுத்த கருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கருப்பாக இருக்கிறது பறக்கத்து தானே. அதை கட் பண்ணாதேங்கிறாங்க ரசூல். இருக்கட்டும், அது முகத்தின் ஒளி. வெள்ளை முடி விழுந்தால் அல்லாஹ் வேதனை கொடுக்க வெட்கப்படுகிறான். சூஃபிகளும் சாலிஹீங்களும் கேட்டாங்களா, வெள்ளை முடி விழும் காலம் வரைக்கும் எங்களை வாழவை அல்லாஹ், அதை வச்சாவது நாங்கள் தப்பிக்கிடுவோம். இப்போ வெள்ளை முடி விழுந்து வயசாகி வயசான காலத்தில் ஒருவன் தப்பாக வாழ்கிறான், அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், அவன் தகுதி இழந்தவன், அவன் அல்லாஹ்வின் பார்வையில் கேவலமானவன். ஆனா 60 வயசுக்கு மேல ஒன்ன கட்டுப்படுத்த முடியல, ஆசை அடக்க முடியல, ஆபாசத்துல போய் விழுகிறார்களா, அவர்கள் தான் அல்லாஹ்வின் கடும் வெறுப்பை சந்தித்தவர்கள். அவர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை என்கிற அளவிற்கு அவன் அவங்களோட மறுமையில சந்திப்பை விரும்ப மாட்டான். அவங்களை சந்திக்கணுமே, எல்லாரும் அல்லாஹ்வை சந்திப்பாங்களே, அந்த ஆட்கள் வேண்டாம் பானா. ஏன் ரப்பே, உன் அடியார்கள்
இல்ல அவனை சந்திக்க நான் விரும்பல. ஏன்? அவன் வயதான போது அந்த வயசுக்கு வாழவில்லை, வயசிலும் அவன் ஆபாசமாக நடந்தான். வயசான பின்னால் ஆபாசம் என்பது மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. எல்லோருக்கும் சொல்லுகிறேன், 40 வயசுக்கு பின்னால் நான் பக்குவம் பெற வேண்டும். 40 வயசுக்கு பின்னால் பக்குவம் பெற வேண்டும். 40 வயசான பின்னாலும் இனியும் நான் தவறு செய்கிறேன், இனியும் ஆபாசத்தை நோக்கி போகிறேன், இன்னும் அந்த பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்நிய பெண்ணின் மீது படும் பார்வை 40 வயசுக்கு மேலும் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லையா? நீங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்று உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பப்படாது. முடியல வெளில வந்த பின்னால உன் பார்வை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை, ஆபாசங்கள் கூடி இருக்கிறதா, நாளைக்கு அல்லாஹ் உனக்கு சந்திக்கிற வாய்ப்பை தரமாட்டான். ஹதீஸ் எங்க வருது? புகாரி ஷரீஃப்ல. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. எனவே முதுமை என்பதில் அதற்கேற்ற வாழ்க்கை. வயசானா அந்த வயசுக்கு வாழணும். அந்த வயசுல நான் எப்படி வாழணும்? அல்லாஹ் என்ன வேதனை கொடுக்க வெக்கப்படுறான்னா அல்லாஹ் வெக்கப்படுற மாதிரி நான் நடக்கணுமா இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப உயர்வானது. எல்லாரும் கவனத்தில் வைக்கணும். நமக்கு இன்னும் கண்ணு கட்டுப்படல, பார்வை உணர்வு கட்டுப்படல, வயசான பின்னாலையும் ஆபாச சிந்தனைகள் கூடுதா? நீங்கள் எச்சரிக்கையாக நம்மை ஆக்கிக் கொள்ளணும். ஏன்? இந்த நிலை அல்லாஹ்வுக்கு பிரியமற்ற நிலை. இந்த நிலை மறுமையில் அல்லாஹ் நம்மை சந்திப்பதற்கு தடை ஏற்படும். கருணை உள்ள ரப்பு எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. இரண்டாவது சொன்னாங்க, மலிக்குன் கத்தாப், அதிகாரத்தில் இருக்கிறவர், ஆட்சியில் இருக்கிறவர், நிர்வாகத்தில் இருக்கிறவர் பொய் சொல்வார் என்றால் அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்ப மாட்டார். அதிகாரம் படைத்தவர்கள் பொய் சொல்லக்கூடாது. அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அவங்க அரசு ஆளுகிறவர்கள், வீட்டை ஆள்பவர், நாட்டை ஆள்பவர், சமூகத்தை ஆள்பவர், முஹல்லாவை ஆள்பவர். அப்போ ஒரு நிர்வாகத்தினுடைய ஆளுமை படைத்தவர் பொய் சொன்னால் அல்லாஹ் அவரை ஏறிட்டு பார்ப்பதில்லை. அப்போ பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது தப்பு. அவர் தகுதிக்கு சொல்லக்கூடாது. பொய் சொல்றது குற்றம். ஆளுமையுடையவர்கள் சொல்லக்கூடாது. ஏன்? உங்களை மக்கள் நம்பி இருக்கிறாங்க. அவர் அரசர், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அவர் யாரு? அவர் நிர்வாக இயக்குனர், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் யாரு? ஜமாத் தலைவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்? அவர் ஜமாத்தை ஆளுகிறார். அவர் சொன்னார், நாங்க ஒரு கட்டடம் கட்ட போறோம், ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் கொண்டு செய்கிறோம். ஏன்? அவர் ஆளுமையில் இருக்கிறார். அவர் சொன்னார், இன்னைக்கு ஊர்ல எல்லாருக்கும் ஒரு விருந்து, எல்லாரும் கட்டுப்படுவாங்க. ஏன்? அவர் தலைமை. தலைமையில் இருப்பவர்கள் பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் பொய் சொன்னால் அதன் தண்டனை இறைவன் மறுமையில் உங்களை சந்திக்க மாட்டான். அவர் தலைமைக்கு என்று ஒரு தகுதி இருக்கு பாருங்க, அந்த தகுதியில் அவர் வாழணும். நிர்வாக தலைமையாக இருக்கட்டும், ஜமாத்தின் தலைமையாக இருக்கட்டும், ஊரின் தலைமையாக இருக்கட்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய இடத்துல நிர்வாகத்தில், ஊரில் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க மாற்றி மாற்றி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. நேற்று ஒன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. அந்த சொல்லில் தரிபாடு இல்லை. எப்படி அந்த சமூகத்தை அவர்கள் ஆள முடியும் என்று கேட்கிறார்கள் மார்க்க நன்மக்கள். நமக்கு ஒரு பாதம், பொறுப்பு என்று வரும்போது பொய் சொல்லுதல் ஹராம். அந்த இடத்தில் அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆதில் முத்தகப்பிர், நாங்கள் சொல்லல முஸ்தக்பிர், ஏழை, வறுமை, சாப்பாடு கூட வழி இல்லை. யாரு? ஏழை, வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவர் பெருமை அடிக்கிறார். அவர் பெருமை அடிக்கக்கூடாது. அப்படின்னா பணக்காரங்க பெருமை அடிக்கலாமா? செல்வாக்கில் இருக்கிறவங்க பெருமை அடிக்கலாமா? அட, பெருமை யாருக்குமே கூடாது. அல் கிப்ரியா ரிதாயி, பெருமை என் ஆடை, அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஏழை பெருமை அடிக்க கூடாது. நீ சாப்பிட கூட உனக்கு வழி இல்லை, ட்ரெஸ் போட முடியல, நீ என்ன பெருமை அடிக்கிற? உன் தகுதிக்கு பெருமை கூடாது. அந்த ரசூல் ரொம்ப சொல்றாங்க, ஒரு ஏழை பெருமை அடித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சந்திப்பு தடை செய்யப்படும்.
அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நம்மகிட்ட வசதி வாய்ப்பெல்லாம் குறைவாக இருக்கும்போது நம்ம பெருமையாக பேசுறது, மற்றவங்களை எளியவாக பேசுறது, அதை மார்க்கம் விரும்பவில்லை. நான் சொன்னேன், அடிவை நோக்கி போகும் பாதையில் மூன்றாவது ரசூல் சொன்ன இடம் இஜாபுல் மர்இ நஃப்ஸிஹி, ஒவ்வொரு மனிதனும் தற்பெருமை அடிப்பது. தற்பெருமை அழிவை நோக்கி போகிற பாதை, ஆபத்தானது. தற்பெருமை கூடாது. அதாவது 3 செயலை அல்லாஹ் வெறுக்கிறான். நாங்கள் 3 விஷயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அதை வந்து அந்த ஒரு 3 பேர் செய்தால் ரொம்ப வெறுக்குவானா. 3 விஷயம் வெறுப்பு தான். அதை ஒரு 3 குரூப் செய்தால் ரொம்ப வெறுக்கிறான். அதை பாருங்க, முதல்ல அல்லாஹ் 3 விஷயத்தை வெறுக்கிறான். அந்த 3 விஷயம் பொதுவாக வெறுப்பானது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதை இந்த பர்டிகுலரான அந்த ஆட்கள் செய்தாங்க வைங்க, அல்லாஹ் ரொம்ப கோபமாயிடுவான். பெருமானார் சொன்னாங்க, எபகதுல் ஃபுஸா, அல்லாஹு தாலா பாவிகளை வெறுக்கிறான். பொது விஷயம் சாலியங்கள் எழுதுறாங்க, பாவிகளை வெறுக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். பாவத்தின் பக்கம் பொதுவாக போகாதீர்கள். பாவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் வெறுப்புக்குரியது. பாவம் வெற்றியை தராது, நிம்மதியை தராது. பாவ செயல்கள் நமக்கு எப்போதுமே ஆபத்தானது. பாவ செயல்கள் நம்ம வளர்ச்சியை தடுக்கும். பாவ செயல்கள் நம்முடைய இலக்கை அடைய விடாது. இன்னைக்கெல்லாம் பாவம் எல்லாம் லேசா போயிட்டு, பாவம் எவ்வளவு நடக்குது, எங்க பார்த்தாலும் பாவங்கள் அது பல்கி பெருகி இருக்கிறது. நல்ல முதல்ல எல்லாருக்கும் நான் பதிவு செய்கிறேன், பாவ செயல்கள் வளர்ச்சியை தடுக்கும். பாவ செயல்கள் நிம்மதியை தராது. பாவ செயல்களால் நம்ம இலக்கை அடைய முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலால் பாவிகளை அல்லாஹ்வே வெறுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பாவம் நடக்கக்கூடாது, பாவத்தை நோக்கி போகவும் கூடாது. பாவம் எது, அது யாருக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. எது பாவம் எல்லாருக்கும் தெரியும். எது பாவம் ரொம்ப நுணுக்கமான செய்தி தான் எல்லாத்துக்கும் தெரியாது. பரவலா இது பாவம் தெரியும். ஒருத்தருக்கு அநியாயம் செய்யற பாவம் தெரியாதா? ஹராமான உணவை எடுப்பது பாவம் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். பாவம் என்று தெரிந்தால் அதன் பக்கம் போகாதீர்கள். ஏன்? பாவிகள் அல்லாஹ்வின் வெறுப்புக்குரியவர்கள். பொது செய்தி. இதுல அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். வயசான பின்னால் பாவம் செய்பவரை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கிறான். பாவங்கிறதே வெறுப்பு, பாவிகளை அல்லாஹ் வெறுக்கிறான். வயசானவர் பாவம் செய்தார், 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல பாவம் செய்கிறார், 50 வயசுக்கு மேல ஏமாற்றுகிறார், 50 வயசுக்கு மேல துரோகம் செய்கிறார், 50 வயசுக்கு மேல மனைவியை அடிக்கிறார், 50 வயசுக்கு மேல ஊருக்கு எல்லா வகையிலும் விரோதமா நடக்கிறார், 50 வயசுக்கு மேல ஆபாச பார்வை, ஆபாச பேச்சு, ஆபாச செயல்கள், இன்னும் அரட்டை அடித்துக் கொண்டு அல்லாஹ்வை விட்டு வெளியில இருக்கிறார். அவரை அல்லாஹ் கடுமையாக இருக்கிறான். அந்த பயான்லாம் கேட்டுக்கிட்டுலாம் போய் உட்கார்றது இல்லை. நம்மை போட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆகா, நம்ம வயசு என்ன ஆச்சு, நம்ம எந்த பாவத்தில் ஈடுபடுறோம், அந்த பாவம் சரியா, இன்னும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் என்னைக்கு நம்ம தயாராகிறது? ஏன்? பாவிகளை அல்லாஹ் வெறுக்கிறான். பாவம் இருக்கும் போதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய முயற்சி எடுத்துட்டேன், வியாபாரத்தில் வெற்றியே இல்லை, கொஞ்சம் பாருங்கள், பாவங்கள் உங்களிடத்தில் இருக்கும், அதனால் அந்த வளர்ச்சி தடுக்கப்பட்டது சொன்னாங்க நபிகள் நாயகம். இன்னல்லாஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இன்னல் அப்தா லயுஹரமு ரிஸ்கா பிதம்பி யுஸீப். மனிதர்களுக்கு அல்லாஹ் சில அருட்கொடைகளை எழுதினான், அனுப்ப முனைந்தான். ஆனால் அவர் பாவம் செய்தால் அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான். வரவேண்டிய இரணம் நிறுத்தப்பட்டுச்சு, ரிஸ்க் நிறுத்தப்பட்டுச்சு, வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஏன்? அல்லாஹ் ஒன்னும் உனக்கு வியாபாரத்தில் பிரச்சனையை கொடுக்கல, ரிஸ்க நிறுத்தல, இரணத்தை தடுக்கல. எங்க வீட்டுல வறுமையை அல்லாஹ் கொடுக்கல, நீ செய்த பாவம் அந்த வறுமையை கொண்டு வந்தது, அல்லாஹ்வின் ரிஸ்கை நிறுத்தியது. சொல்றது நபிகள் நாயகம். கொஞ்சம் கவனிக்கணுமே. பாவங்கிறது வெறுப்புங்கிறது விளங்குங்கள். பாவம் என்பது வெற்றியை தராது என்று விளங்குங்கள். பாவம் என்பது வரவேண்டியதை தடுத்து நிறுத்தும், வானத்திலிருந்து இறங்கும் ரிஸ்கையும் நிறுத்தும். இது யாருக்கோ உள்ள பயான் அல்ல. எல்லாரும், எங்க வீட்டுக்கு ரிஸ்க் வேணும், என் பிள்ளைக்கு குழந்தை வேணும், அந்த குழந்தைக்கு ஹயாத் வேணும், வீட்டில் நிம்மதி வேணும், என் மகள் நிம்மதியா வாழணும், எங்க பையங்க வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புல இருக்கணும். எப்போது? பாவங்களை அடையுங்கள். பாவம் நடக்குமா? வாசல் அடைக்கப்படும்.
வாசல் அடைக்கப்பட்டுரும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மேலே வந்த ஹதீஸின் தொடரில் எழுதுறாங்க, மனிதர்களில் யார் பாவம் செய்தாலும் அல்லாஹ் வெறுக்கிறான். குறிப்பாக ரொம்ப கடுமையான கோபம் வெறுப்பு வயசானவர் பாவம் செய்தார். லிஷ்ஷைஹில் ஃபாஸிக் அஷத்து, பாவி வயசான பின்னாலும் பாவம். அதை நான் சொன்னேன், தகுதிக்கு நடங்க. வயசாச்சா அந்த வயசுக்கு நடங்கள். சின்ன பையன் ரோட்டை பார்த்துட்டு அலைகிற மாதிரி வயசானவங்க பார்த்துட்டு நடந்தால், சின்ன பையன்களை மாதிரி வயசானவங்க ட்ரெஸ் அணிந்தால், அவன் இடுப்புக்கு மேலே சட்டை போட்டிருக்கிறான், நான் வயசான ஆளு நானும் இடுப்புக்கு மேலே சட்டை போடுறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வயசுக்கு தக்க என் நிலை மாறணும், குணம் மாறணும், செயல் மாறணும். வீட்டில் கூட கேட்பாங்க, வயசாச்சங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க. நம்மளை பற்றி ரொம்ப கரெக்டாக புரிஞ்சது நம்ம பொஞ்சாரி மட்டும்தான். நம்ம பொஞ்சாரி கரெக்டாக புரிஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் விளங்கிக்கங்க, நம்மள்கிட்ட வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னு அர்த்தம். இது வேறு யாரெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அடிக்கடி வீட்டில் கேட்பேன், நம்ம கல்யாணத்துக்கு பின்னால் நம்ம லைஃப்பில் மாற்றம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏன்? அவங்க சொன்னால் தான் அது மாற்றம். யார் சொல்லணும்? ஸ்ரீதேவி சொல்லணும். நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, பழைய மாதிரிலாம் இல்லை, ஆனால் அது என்ன மாற்றம்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப மாறிட்டீங்க, ஆரம்பத்தில் அவங்க நல்லா இருந்தீங்க, வர வர ரொம்ப மோசமாகிட்டீங்க, அப்படி சொல்கிறாங்களா? முதுமையிலும் வயோதிகத்திலும் தவறின் மீது வெறுப்பு வரணும். அப்போ வயசானா பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாங்க. அவர் செய்கிறாரு, நான் செய்கிறேன், அதெல்லாம் இல்லை. வயசானவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். எனக்கு தாடியில் முடி வெள்ளையாக போச்சு, பயம் வந்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷய்யபத்னி சூரத்து ஹூத், சூரத்து ஹூதை நான் பார்த்தேன், படித்தேன், என் முடியில் அதனால் வெள்ள விழுந்தது. சூரத்து ஹூதுன்னு ஒரு சூறா இறங்குச்சு. அதில் அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி பேசுகிறான், சமுதாயத்துக்கு இறங்கின தண்டனை சொல்கிறான். அப்போ மக்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனை எல்லாம் அது சம்பந்தமான அந்த வசனத்தை நான் படித்த போது எனக்கு வெள்ள முடி விழுந்துட்டுங்கிறாங்க. அப்போ மனிதன் சிந்திக்கிற போது அல்லாஹ்வினுடைய வேகத்தையும் கோபத்தையும் பற்றி ஆராய்ந்தால் நம்ம முடி வெள்ளையா போயிடும். தவறு எங்கே செய்வார்? அவன் கொஞ்சமும் பயம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் தவறை நோக்கி போகிற வாழ்க்கை. அதில் இங்கே ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் ஆழமாக பதிவு செய்துவிட்டு ரெண்டாவது சொன்னாங்க, எபகுல் புகலா. நேற்றுள்ள பாடத்தில் சொன்னோம், பொதுவாக அல்லாஹ் தஆலா கஞ்சர்களை வெறுக்கிறான். அது நேற்று சொன்னோம். அதில் ஒரு சின்ன செய்தி இன்னைக்கு சேர்க்கிறார். கஞ்சர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். யாரெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணாங்களோ அவங்க மேலே அல்லாஹ்வுக்கு பிரியமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அவங்கள வெறுத்துருவான். அவன்லாம் வேண்டாம் விடுப்பா, நான் கொடுத்த காசை வச்சுட்டு நான் கொடுத்த காசையே கஞ்சத்தனம் பண்ணுறானே, அல்லாஹ் அப்படி தான் பேசுவான். செலவு செய்யுங்கிறான், ஓன் காசுன்னு சொல்லலை, அன்பிற்கும் மிம்மா ரஸக்னாக்கும், நான் உனக்கு கொடுத்ததுல செலவு செய், நீ செலவு செய், நான் கொடுத்ததை. அந்த அதிகாரம் யார்கிட்டையும் கிடையாது, அல்லாட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றான், என்னப்பா உங்க வீட்டில் ஒருத்தன் கேட்குறான்ல, கொடு, உனக்கு நான் கொடுத்தேன், நீ என்ன உழைச்சா கொண்டு வந்த? உனக்கு உழைக்கிறதுக்கு நான் தான் வாய்ப்பை கொடுத்தேன். உன் கூட பிறந்தவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தனா இல்லையா? நீ விளங்கிக்கொள், நம்ம திறமையாலும் முயற்சியாலும் வேலை இல்லை, என் உதவியால் வேலை. நான் கொடுத்ததை செலவு செய், நான் கொடுத்ததை கஞ்சத்தனம் செய்வாயா? என் வெறுப்பு உன் மீது இறங்கட்டும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. கஞ்சத்தனம் பிடிக்கிறவங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அதுல ரொம்ப விஷயம், புகுலுகுலில் கனியுல் பகீல், செல்வம் வந்து பணக்காரராக வசதியாக செழிப்பாக இருக்கும் மனிதன் கஞ்சத்தனம் காட்டுவானா அல்லாஹ் கடுமையாக வெறுப்பான். எல்லாருமே கஞ்சத்தனம் காட்டினா அல்லாஹ் வெறுக்கிறான். வசதி இருக்குது, செழிப்பா இருக்குது, கோடி கோடியா கொடுத்துருக்கான் அல்லாஹ். ஆனா அவருக்கு ஒரு 5 ரூபா எடுக்கிறதுக்கு மனசு வரல, அவருக்கு ஒரு 10 ரூபா செலவு செய்ய மனசு வரல. அவர் அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். ஏன்? உனக்கு எவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவை வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறாயா? அதான் நான் சொன்ன சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். செல்வந்தர் அவர் தகுதிக்கு நடக்கணும். எங்களை ஒருத்தர் சதக்கா கேட்டால் நான் 100 ரூபா கொடுத்தேன், என் பக்கத்தில் ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவர் 1000 ரூபா கொடுக்கணும், அவர் தகுதிக்கு அவர் கொடுக்கணும், என் தகுதிக்கு நான் கொடுக்கணும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் தகுதி பார்த்துக்கு இருக்கான்ல, நீனும் தகுதி பார்த்து கொடு. அவர் 10 ரூபா கொடுத்தாரு, பணக்காரர் 2 ரூபா கொடுக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அப்ப அங்க இந்த செய்தி என்ன, அல்லாஹ் வெறுக்கிறான். இது ஹதீஸின் செய்தியாக இல்லை, நன்மக்கள் ஹதீஸுக்கு கீழே விளக்கமா தர்றாங்க. அல்லாஹ் பொதுவா கஞ்சர்களை வெறுக்கிறான். குறிப்பாக வசதி வாய்ப்பும் செழிப்பும் செல்வமும் கொடுக்கப்பட்டவர் கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ் ரொம்ப வெறுப்பானவரை என்றார்கள். அடுத்து மூணாவது செய்தி, எபகுதுல் முத்தகப்பிரீன், பெருமை அடித்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானான். பெருமானாருடைய மூணாவது சப்ஜெக்டே அதுதான். பெருமை வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். நான் யாரு, என் தகுதி என்ன, அவர்கிட்ட நான் இருக்க மாட்டேன், அவர்கிட்ட நம்ம போய் பேசினா நம்ம மதிப்பு என்ன ஆகும், அப்படிலாம் பேசவே கூடாது. அவர்கிட்ட நம்ம பேசினா நம்ம மதிப்பு என்ன. நீ எப்பவுமே பணிவா நடக்கணும். பணிவுக்கு தனி மதிப்பு இருக்குது. பதவி வரலாம், பணம் வரலாம், அந்தஸ்து வரலாம், அப்பவும் பணியணும். பணியும் போதெல்லாம் அல்லாஹ் உயர்த்துகிறான், உயர்த்தும் போதெல்லாம் பணியணும். பணிவும் போதெல்லாம் அல்லாஹ் உயர்த்துவான். உயர்வு வரும்போதெல்லாம் பணிவு இருந்தால் உயர்வு நீடிக்கும். நம்ம மேல போயிடலாம். நம்ம கூட பழகினவங்களை நம்ம பெரிய இடத்துக்கு போயிட்டோன்னு மறக்கிறதா? இன்னைக்கெல்லாம் நிறைய நண்பர்கள் தெரியறதில்லை. நான் வரலாற்றில் இலக்கியத்தில் ஒரு செய்தி படித்தேன். 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ரொம்ப நாள் நெருக்கமாக ஒன்றா தான் எல்லா கல்வி ஞானம் படித்தாங்க. பின்னால் கொஞ்ச நாள் 2 பேரும் பிரிஞ்சு வேலை வாய்ப்புக்கு போன போது அவர் தன் நண்பருக்கு பதவி உயர்வு வந்து அவர் ஒரு நாட்டினுடைய அரசராகிட்டார். நாட்டினுடைய அரசராக போயிட்டார். இப்போ இவர் வசதி இல்லாமல் ஏழையாக போயிட்டார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர் அரசராக்குறான், இவரை ஏழையாக்குறான். அப்போ இவர் கேள்விப்படுறாரு, நம்ம நண்பர் எங்கே இருக்கிறார், 10-30 வருஷம் நட்பாச்சு. அப்படி அவர் ஊரை விட்டுமே போயிட்டார். அவரை பார்த்தாச்சுன்னா அவர் ஒரு பக்கத்து நாட்டில் அரசராக இருக்கிறார். ரொம்ப ஆசை, சந்தோஷம். அவர் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சிட்டு வேகமாக வர்றார். நண்பரை சந்திக்கணும். தன்னுடைய பேரை அரண்மனையில் போய் நின்று சொல்கிறார், அங்கே சொல்லுங்க உங்கள் நண்பர் வந்திருக்கிறார் என்று பேரை சொல்லி விடுறார். அரண்மனையில் அவருக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு கோலத்தை பார்த்தா யாரும் மதிக்கலை. ட்ரெஸ்ஸுக்கும் கோலத்துக்கும் மதிப்பு இல்லை. முல்லா நஸ்ருத்தீனுடைய கதைகளை நிறைய எழுதுவாங்க. அவர் ஒரு தடவை ஒரு விருந்துக்கு சாப்பிட வந்தார். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு யாரும் அவரை உள்ளே விடலை, வெளியே முடிஞ்சு துரத்தி விட்டாங்க. எப்போ நான் பெரிய ஆளுப்பான்னு சொல்கிறார். ஓப்பா நீ ஆளை கோலம் தான், ஆளுக்கு மதிப்பு இல்லை, கோலத்துக்கு தான் மதிப்பு. அனுப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தாரு, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தால் உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் போய் நல்ல அழகான கோட்டு சூட்லாம் வாடகைக்கு வாங்கி போட்டுட்டு உள்ளே வந்தார். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டான். யார் விரட்டினானோ அவனே கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். உட்கார்ந்தோடனே சாப்பாடு போனவுடனே சாப்பாடு வந்துச்சான். எடுத்து சட்டையில் சோப்பில் போட்டார். சாப்பிடு. எல்லோரும் என்னங்க, எனக்கு சாப்பாடு இல்லை, சட்டைக்கு தான் சாப்பாடு. முல்லா நஸ்ருத்தீன் வரலாற்றை நான் படித்தேன். நீ சாப்பிடு, இந்த இடத்துக்கு நிறுத்திக்கு போட்டார். சாப்பிடு, எனக்கு இல்லை உணவு, உனக்கு தான் உணவு. ஆள் பாதி ஆளை பாதி என்பார்கள். இன்றைக்கு கோலத்துக்கு மதிப்பு. ஆனா பதவி வரும்போது உயர்வும் சேர்ந்து வரணும். அல்லாஹ் கொடுக்கிறான், ஆனா பணிவை இழக்கக்கூடாது. பதவியிலும் உயர்வு கொடுக்கிறான் அல்லாஹ், பணிவு பாதுகாக்கப்படணும். நான் நிறைவுக்கு வருகிறேன். அந்த நண்பர் கேள்விப்பட்டார், நம்ம நண்பர் பெரிய அரசராயிட்டார், அங்க வர்றார். ஆனா அந்த கோலம் உள்ள விட மாட்டுக்காங்க. அவர் சொன்னாரா, நீ விட வேண்டாம், என் பேரை சொல்லு. நாங்கள் 2 பேரும் 30 வருஷம் பழக்கம். அரசர் இங்கே வருவார். இங்கே இருந்து போய் இந்த பேரை சொல்லியிருக்கிறாங்க. அவர் அரசரா சரி வர சொல்லுங்கன்றாங்க. உள்ளே போகிறார். ரொம்ப நேரம் கழித்து உள்ளே போனால் அரண்மனையில் பெரிய பெரிய தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அரசரோடு பெரிய பெரிய தலைவர்கள். இவர் உள்ள போன உடனே வேகமா நண்பரை பார்த்த உடனே ஆற தழுவி கட்டி பிடிக்க போன போது அரசர் விலகிட்டார். யாருப்பா நீன்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டார். இவருக்கு அப்படியே என்னமோ வெளியில விரட்டினா கூட பரவாயில்லை, யாருன்னு கேட்டார் பாருங்க. நல்ல பார்த்து நல்ல பழகி 30 ஆண்டு நட்பு. ஏன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பெரிய மனிதர்கள். இவர் நமக்கு நண்பர் என்றால் என்ன நிலைமை ஆகும்? அது யாரு? அவர் சொன்ன, எப்போ என்ன யாருன்னு கேட்குற? 2 பேரும் யாருன்னு தெரியல, அவரை வெளியில் அனுப்புங்கன்றாராம். சரி நான் வெளியில் போகிறேன், நாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லிட்டு போகிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா படித்தோம் வாழ்ந்தோம். கேள்விப்பட்டேன் உனக்கு கண்ணு குருடாயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். உனக்கு குருடுன்னு யாரோ சொன்னாங்க, அதனால தான் நம்ம நண்பனுக்கு குருடாயிட்டான்னு போனாரு, நம்ம நண்பருக்கு கண் பார்வை போயிட்டு சந்திக்கலான்னு வந்தேன். உண்மையிலேயே அவங்க சொன்னது கரெக்டு தான், உனக்கு கண்ணு குருடு தான். ஏன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியலையே, வெளியில் போகிறேன்னு வந்துட்டார்.
வரலாற்றினுடைய குறிப்புகளிலே நமது இலக்கிய வரலாற்றை எழுதும் பெருமக்கள் பதிவு செய்துவிட்டு சொல்வார்கள், நான் உயர்வுக்கு போனாலும் பணிவை மாத்திரம் இழந்துடக்கூடாது. கூட பழகிறவர்களை மறப்பதா? இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை அழிவை நோக்கி கொண்டு போகிற மூணாவது காரியம், நீ உன்னை நினைத்தே பெருமை அடிப்பது. நான் யார், என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, இவர்கிட்ட நம்ம பேச முடியுமா, அவரோடு நம்ம பழகலாமா, அவரெல்லாம் நம்ம பக்கத்தில் வைக்கலாமா என்று நீ நினைத்தால் அது உன் அழிவுக்கு வகை செய்யும் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மூணாவதாக அல்லாஹ் வெறுக்கிற மனிதர்கள், பெருமை பிடிப்பவங்களை, பெருமை அடிக்கிறவங்க அல்லாஹ் வெறுக்கிறான். அதிலும் குறிப்பாக ஒபுகுலுல் ஃபகீரில் முத்தகப்பிர், ஏழையாக பராரியாக வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவன் பெருமை அடித்தால் அல்லாஹ் ரொம்பவே வெறுக்கிறான். ஏழை பெருமை அடிக்க கூடாது, பெருமை யாருக்கும் கூடாது, பெருமை யாருக்கும் கூடாது, பெருமை வெறுப்புக்குரிய செயல். ஏழை பெருமை அடிப்பாரா? அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது, ரொம்ப கோபப்படுவான் அல்லாஹ். ஏன் உன் தகுதிக்கு நீ எப்படி பணிஞ்சு போனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? நீ பெருமை அடித்து எதை சாதிக்க போற? நீ பெருமை அடித்ததால இன்னும் நசீபை இழக்க போகிறாய் என்று அல்லாஹ் வேதனைப்படுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் இந்த 3 செய்தியை பதிவு செய்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் வாழ்க்கையில் எப்போதுமே நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து வாழச் செய்வானாக. நம்ம ஏழையா, அதுக்கு தக்க வாழணும். வசதியா, அந்த வசதியுடைய வாழ்க்கை வாழணும். அதை சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல, உனக்கு இருக்கிற நியாமத்தை காட்டு, நீ பணக்காரனா பணக்காரன மாதிரி நட, அப்பதான் 4 பேர் உங்ககிட்ட வந்து கையேந்துவாங்க, கேட்பாங்க, கொடுக்கிற நசீப் உனக்கு வேணுமா இல்லையா? நீ அந்த கோலத்தை காட்டு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் திரை போட்டிருக்கேன். ஒரு கடிதம் போட்டாங்களாம், திரை போட்டிருக்கிறீங்களே, பெரிய இமாமா இருக்கிறீங்களே, இன்னும் நீங்கள் உயர்ந்த ஆடை அணிகிறீங்களே, பெரிய இமாமா இருக்கிறீங்களே அப்படின்னு கடிதம் போட்டிருந்தாங்க சில பேர். ஹஜ்ரத் இமாம் மாலிக் பதில் எழுதுனாங்க, நீண்ட வரலாறு. அவங்க சொன்னாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு திரை போட்டிருக்கிறேன், என்னன்னா நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியணும், நான் உயர்ந்த சட்டை போடுறேன், எங்கிட்ட வசதி இருக்குது, அதை மற்றவங்க பார்க்கணும், அப்போ தான் தேவை உள்ளவங்க எங்கிட்ட வந்து கேட்பாங்க. நானும் ஒரு பரதேசி மாதிரி சட்டையை போட்டுட்டேன்னா நானே ஏழை அப்படின்னு நினச்சி கேட்குறவங்க யாரும் வரமாட்டாங்க. கஷ்டப்பட்டவங்க யாரு நான் போய் கொடுத்தாலும் நீங்களே கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் வசதியோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவே இந்த ஆடை அணிகிறேன். காட்டுவது பெருமை அல்ல, 4 பேர் நம்முடைய தகுதியை அவங்க விளங்கணும் என்பதற்காக. அதுதான் அழகான வாழ்க்கை. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய தகுதியை நாம் விளங்கி வாழச் செய்வானாக. நம்முடைய ஏழ்மைக்கு தக்க வாழணும். நடுத்தரமான வாழ்க்கை அப்படி வாழ்க்கை, இங்கே வசதியா அதற்கான வாழ்க்கை, வயசாச்சா கட்டுப்பாடான வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ்வை நேசத்தில் கொண்டு சேர்க்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இடத்தை நானும் நீங்களும் பெறச் செய்வானாக. வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம சரிகிடாம, எங்கேயுமே அல்லாஹ் ரசூலுடைய அதிருப்தியை சந்திச்சிடாம, மற்றவங்களுடைய மனசில் வருத்தத்தை கொடுத்துடாம வாழ செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.